Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா instant bread malai ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் குங்குமப்பூ பாலில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது காய்ச்சின பால் ஒரு 30 ml. இதில் வந்து பாதாமும் முந்திரி பருப்பும் துருக்கி வச்சுருக்கேன். இது வந்து பால் பவுடர் சின்ன பாக்கெட் கிடைக்கிது, நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 85 ml கப்போட அளவு. இது வந்து 125 ml கண்டென்ஸ்டு மில்க். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் தனியாக, ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டு. உங்கள்கிட்ட பெரிய ப்ரெட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்கிட்ட சின்னது இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கிறேன். காய்ச்சாத ஃபுல் ஃபேட் மில்க் வந்து ஆரோக்கியா எடுத்திருக்கேன், 300 ml எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த காய்ச்சாத 300 ml பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். இப்போ பால் பாருங்கள் கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க கண்டென்ஸ்டு மில்க்கு இப்போ சேர்த்துக்க போகிறோம். 125 ml எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்க போகிறோம். சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நான் சர்க்கரை போடல, கண்டென்ஸ்டு மில்கோட ஸ்வீட்டே போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கண்டென்ஸ்டு மில்க் போட்டோடனே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த மலாய் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இது என்ன ஆகும், திட்டமான தீயில் வச்சுட்டு நல்லா கொதிச்சு இந்த ஓரெல்லாம் ஏடு மாதிரி வரும், அது வரலையும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது பாருங்கள் பால் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு குவான்டிட்டி. இது நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிச்சு, ஓரத்துலலாம் இது மாதிரி ஏடு வந்துடுச்சு. இதை அப்படியே வச்சு இன்னும் ஒரு 2 minutes இதே மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கு நடுவில் இப்படி கொஞ்சம் கலரிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இந்த 2 minutes இப்படி கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுடுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நட்ஸு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கலரிட்டே இருங்க ஒரு 2 minutes. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸில் வெண்ணெய் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன், நான் அதுக்கு பட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டர் இல்லாட்டி நீங்கள் நெய் கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது நெய் போட்டுட்டு அது கொஞ்சம் உருகட்டும். இப்போது நம்ம 30 ml பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காய்ச்சினது, அதில் பாதி விடுவோம். இப்போது இந்த பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எடுத்து வச்சுருக்க பால் பவுடர், இந்த பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, கெட்டி இல்லாமல் சேருங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது கெட்டி இல்லாமல் கலரி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த டைமில் ஒரு 1.5 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் தனியாக எடுத்துருக்கோம்ல, இதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். நான் சர்க்கரை போடல, ஸ்வீட்டுக்காக இந்த கண்டென்ஸ்டு மில்க் இந்த மலாயில் சேர்க்குறேன். கெட்டி இல்லாமல் இது மாதிரி கலரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃப்ளேம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில். காரணத்துக்கு ஒன்றும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த டைம்லேயே இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதனால் இதுலேயும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கிறேன் நான். இது நல்லா திரண்டு வரும், அல்வா மாதிரி பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜ்லேயும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜ் வரும், அந்த டைமில் எடுத்துடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜு இதுவே போகும். ஏன்னா நம்ம மேலே வந்து ப்ரெட் மேலே வந்து இதை ஜாம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கிறேன். கரெக்டாகிடுச்சு. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெட்டில் இருக்க இந்த 4 பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது 4 எட்ஜஸையும் கட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு ப்ரெட்டை 2ஆக்கிடுங்க. இதுக்கு பெரிய ப்ரெட் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சின்ன ப்ரெட்டில் பண்ணுறேன். இது மாதிரி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க லைட்டாக. செய்து வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் இது மாதிரி கட் பண்ணி 2 பக்கமும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம முன்னாடியே பண்ணோம் இல்லையா அந்த பால் மிக்சர், அதை வந்து இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் செய்து வச்சது நல்லா ஆறிடுச்சு, மேலே அந்த ஏடெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இதை சுரண்டி இந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அந்த ஓரத்தில் இருந்த ஏடை எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டோம். பாருங்கள் பால் எவ்வளோ திக்காக இருக்குன்னுட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா குங்குமப்பூ, அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். நம்ம பாலில் போட்டு வச்சது பாருங்கள் எப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வெறும் பால் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ தற்சமயத்துக்கு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ப்ரெட் மிக்சரு, இது கூட வந்து ரப்ரின்னு சொல்லுவாங்க. இந்த ரப்ரியை வந்து இது கூட ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூவை இது மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் குங்குமப்பூ செரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இந்த டிஷ் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிள். வெறும் ப்ரெட்டும் கண்டென்ஸ்டு மில்க்கும் இருந்தால் போதும். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இது ரொம்ப சிம்பிள் டிஷ். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.